everyone, welcome back to Island Infusions. இன்றைக்கு வந்து காஃபி பவுடர் அல்லட்டி கோபி தூள் யாழ்ப்பாண முறைப்படி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்ப்போம். முதலாவது வந்து காஃபி பீன்ஸ். இது ரோஸ்டட் காஃபி பீன்ஸ் வாங்கியிருக்கிறேன், லைட் ரோஸ்டட். பச்சை காஃபி பீன்ஸுக்கும் ரோஸ்டடுக்கும் என்னென்னு சொன்னால் ரோஸ்ட் பண்ணி வரைக்கிற காஃபி வாசம் அதில் சுவையெல்லாம் வித்தியாசம். அதால் தான் நாங்கள் பச்சை பீன்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்தது வந்து மல்லி, மற்றது சின்ன சீரகம் இல்லாட்டி cumin சீட்ஸ்ன்னு சொல்கிறது. அதை விட சுகரும் பாவிப்போம். சுகர் ஏன் பாவிக்கிறோம்னு சொன்னால் அதில் இருக்கிற ஃப்ளேவர் அல்லது சுவையை உண்டை கொண்டு வரும். அதுக்கு இப்படித்தான் அம்மாவே இல்லை என் கசின் ஃப்ரம் ஜஃப்னாவில் இருக்கிறவே எல்லோரும் செய்கிறது. அதே மெத்தடு தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். மற்றது வந்து ஜிஞ்சர் பவுடர். அது வந்து வேர்க்கம்புன்னு சொல்லி காய வச்சு எடுக்கிறதுலேருந்து அடித்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடித்த பவுடர் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். முதல் சொன்ன மாதிரி 1:1 ரேஷியோ, 1:1, ஒரு கப் பீன்ஸுக்கு ஒரு கப் மல்லி தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது வந்து நான் 5 கப் யூஸ் பண்ணியிருந்தால் நான் நிறைய செய்து ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு தேவையான நேரம் அடித்து எடுக்கிறது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி தேவையோ எவ்வளவு அமௌண்ட் தேவையோ அதன்படி நீங்கள் செய்யலாம். 1:1 ரேஷியோ யூஸ் பண்ணுங்க. 1/2 கப் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1/2 கப் ஆஃப் மல்லி. வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடுது ரெடியாக வந்துட்டுது. இனி நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற காஃபியை போட போகிறதில்ல. கொண்டு 1:1 ரேஷியோ யூஸ் பண்ணுறேன். விச் இஸ் பட் 5 கப்புக்கு 5 கப் பீன்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. இதில் வந்து இஞ்சி வந்து பவுடராக அடித்து வைக்க இல்லைன்னா ட்ரை ஜிஞ்சர் இல்லாட்டி வேர்க்கம்புன்னு சொல்கிறது, அதையும் இதில் போட்டே வறுத்தெடுக்கலாம். நாங்கள் இப்போ வந்து சின்ன சீரகம் cumin ஆட் பண்ண போகிறேன். Three teaspoon. இப்போ வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். இதில் 3 டீஸ்பூன். We are good to add the ginger powder, 2 teaspoon.
வந்து இப்போ ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இறக்கி ஆற வைக்க போகிறேன் நான் இப்போ. அரைச்சி வர மிச்சத்தை வந்து நாங்கள் திருப்பி அடித்து எடுக்கலாம். இப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்டோர் பண்ண போகிற மிச்ச பீன்ஸோடு நான் போட்டு வச்சுட்டு பிறகு அடிக்கிறேன். நாங்கள் அதை விட மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஸ்ட்ரெயினர் இல்லாட்டி அறுதட்டுன்னு சொல்கிறது, அதுண்ட கண் வந்து சின்னனாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் காஃபி வந்து ஸ்மூத்தான பவுடராக இருக்காது, கட்டியாக இருக்கும் கொஞ்சம். ஏர் டைட்டான கண்டெய்னரில் காஃபியை போட்டு வச்சோம்னு சொன்னால் அதோட அரோமா இல்லாட்டி அதோட வாசம் வந்து அப்படியே இருக்கும். மற்றது வந்து ரெஸ்ட் ஆஃப் த பீன்ஸையும் அதே மாதிரி ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு தேவையான நேரம் எடுத்து அடியுங்க. காஃபி போடேக்கில் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஃப்ரெஷ் ஜிஞ்சர் நான் சிலவில் யூஸ் பண்ணேன். நல்லா அடித்த பவுடரும் எக்ஸஸாக போடுறது, அதால் தான் நான் நிறைய ஜிஞ்சர் போட்டு அடிக்கலையோ வறுக்கையோ எடுக்கல. Here's the coffee powder we just made, coffee தூள். இது வந்து காஃபி பீன் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ காஃபி போட போகிறோம். இதில் வந்து நான் plain காஃபி போட்டிருக்கிறேன். பால் ஜிஞ்சர் பவுடர் போட்டு வேறு விதமாகவும் நாங்கள் செய்யலாம். நாங்கள் நார்மலாக செய்கிற மாதிரி சூடாக்கி பாலும் போடலாம். செய்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க காஃபியை. while you enjoying your coffee, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. hope to see you all soon with another video.